பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? பாஸ்டர். ஓகே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு காலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இந்த வேத பாடத்தை கற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது அதனுடைய தலைப்பை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். கிருபை. கிருபை என்கின்றதான பிரதான தலைப்பின் கீழ் உபத்தலைப்புகளாகிய பொதுவான கிருபை, விசேஷித்த கிருபை என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அத்தோடு கூட கிருபையில் பலப்படுதல் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கிருபை விலகி போகிறது என்பதை குறித்து போன ஸ்டடீஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகமானது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே ஒரு பக்கம் இல்லை, ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கின்றதோ அது போன்றுதான் எல்லாவற்றுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கின்றது. அதுபோல எல்லாவற்றுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. அந்த இரண்டு பக்கத்தையும் பார்த்தால்தான் முழுமையான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வேத வசனம் கூட இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே இந்த ரெண்டு பக்கத்தையும் பார்க்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். கிருபை என்பதை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் அதிகமாய் உச்சரித்தாலும் பாடினாலும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும், ஆனால் கிருபையை குறித்ததான அந்த சத்தியத்தின் வெளிப்பாடுகள் அல்லது கிருபை குறித்ததான இரண்டு பக்கங்கள் இன்றைக்கு தெரியாமல் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலே இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இணைந்திருக்கின்ற நமக்கு தேவன் இந்த வெளிப்பாட்டை கொடுத்து கிருபையை குறித்து மிகவும் தெளிவான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு போதித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே கிருபை விழுந்து விடாது, கிருபை தொலைந்து போகாது, கிருபை மாறாது என்று சொல்லிக்கொண்டு மிக அநேக பாடல்களும் அநேக பிரசங்களும் இருக்கின்ற பொழுது வேதாகமத்திலே நாம் அதை எடுத்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை விழுந்து போகிறது என்பதையும் நாம் ஒரு பக்கத்திலே பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே கூட தயவு செய்து எனக்கு வேதத்தை வாசித்து உதவி செய்யுங்கள். தயவு செய்து எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணுங்கள், குறிப்பெழுதிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது மிக முக்கியமானது. இதுவரைக்கும் கிருபையை குறித்துதான மிகவும் தெளிவான இந்த வெளிப்பாட்டை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் கிருபை விழுந்து போகுது, கிருபை அல்லது விலகி போகுது, அல்லது கிருபை தொலைந்து போகுது என்று சொல்லி நாம் கடந்த நாட்களை பார்த்த அந்த தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். எல்லாரும் வாசிக்கலாம். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தயவு செய்து ஒருவர் பார்க்காமல் முடிந்தவர்கள் வாசித்து உதவி செய்யுங்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கவனிங்கள், கிருபையை போக்கடிக்கிறார்கள். சோ கிருபையை போக்கடிப்பதென்றால் என்ன? தங்களுக்கு வரும் கிருபை அல்லது பெற்றுக்கொண்ட கிருபையை தொலைத்து போடுகிறார்கள், அல்லது அந்த கிருபை இழந்து போகிறார்கள். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இப்படியும் வேதத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும், நாம் ஆராய வேண்டும். ஆகவே கிருபை எப்பொழுது தொலைந்து போகிறது, எப்பொழுது விழுந்து போகிறது என்ற அந்த அறிவும் நமக்கு தேவை. இந்த வசனத்திலேயே பதிலும் இருக்கிறது, கேள்வியும் இருக்கிறது, பதிலும் இருக்கிறது. அதாவது பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள், பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற அல்லது தங்களுக்கு கிடைத்த அல்லது தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள், அதாவது துரத்தி விடுகிறார்கள், அது வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு பொய்யான மாயையிலே கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு தொங்கிக் கொண்டு இருக்கிறது, அல்லது பொய்யான மாயையிலே கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு தவித்து கொண்டு இருக்கணும் சொல்லலாம். பொய்யான மாயை என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொய்யான மாயை, அதாவது சொல்லுவார்கள் இந்த உலகத்தினுடைய என்னது ஒரு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு காரியம். இந்த உலகத்துல எது கவர்ச்சியா தெரிகிறதோ அதை அவர்கள் பின்பற்றி கொள்ளுகிறார்கள். இப்ப இது கிறிஸ்தவ உலகத்திலேயும் நிறைய கவர்ச்சிகள் இருக்கிறது. கிறிஸ்தவ உலகத்துல நிறைய கவர்ச்சிகள் இருக்கிற பிரியமானவர்களே.
நான் போன கடந்த முறை சொன்னது போல இன்னைக்கு ஊழியங்களிலே கவர்ச்சிகரமாய் செய்கின்ற பொழுது அதை மக்கள் அந்த மாயையை பின்பற்றுகிறார். அது அந்த மக்கள் இந்த கவர்ச்சிகரத்தை பின்பற்றுகிறார்கள், விரும்புகிறார்கள் என்று தெரிந்து இன்னைக்கு கவர்ச்சிகரமான ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களை பிரியப்படுத்துவதற்கு மாத்திரமே தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப கர்த்தருக்கு இது பிரியமா இருக்குமா? இது தேவ சித்தமா? நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம், எதை வைத்து ஊழியம் செய்கிறோம் என்பதை குறித்து இவர்களுக்கு அக்கறை இல்லை. மக்கள் கவர்ச்சிகரமாய் மக்கள் கூட்டம் அதிகரிக்க வேண்டும், தங்களுக்கு பதவியும் பெயரும் புகழும் பணமும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு மாயையை பின்பற்றி மாயையை செய்து கொண்டிருக்கிற மாயாஜாலக்காரர் நிறைய பேர் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. இதை நாம் இனம் கண்டுபிடிக்க வேண்டும், நாம் திருச்சபைக்கு இனம் காட்டி கொடுக்க வேண்டும், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த போதனைகளையும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதானே இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற இந்த காலத்துல, இந்த கடைசி காலங்களிலே பிசாசு வஞ்சித்து இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற இந்த நிலையிலிருந்து நாம் தற்காத்து கொள்ளலாம், பாதுகாத்து கொள்ளலாம் பிரியமானவர்களே. என்றால் நாம் இந்த நாளிலே கிருபையை குறித்ததான மிகவும் வெளிப்பாடு நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்ப மாயையை பின்பற்றுகிற இந்த நிலை இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது பிரியமானவர்களே. ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு பிரசங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது அந்த திருச்சபையினுடைய போதகருடைய ஆடையை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு திருச்சபைக்கு போகின்ற மக்களுடைய ஆடையை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது அவருடைய வசனிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய பேச்சுக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஸ்டைலை பாருங்கள். பிரியமானவர்களை, பொய்யான மாயை எங்கே இருக்கிறது உங்களால சொல்ல முடியுமா? உலகத்துல நான் கேட்கிறேன், இது சபையை விட்டுருங்க, உலகத்துல பொய்யான மாயை எங்கே இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்லுகிறேன், கேளுங்க. பொய்யான மாயை எங்கே இருக்கிறன்னா சினிமா துறையில தான் அதிகமாக இருக்கிறது. பொய்யான மாயைக்கு பிறப்பிடமும் உறைவிடமும் சினிமா தான். இந்த பொய்யான மாயைக்கு இருக்கு. சோ அப்படி என்றால் சினிமாவில எந்த ஸ்டைல் அந்த நடிகர்கள் அங்கே பயன்படுத்துகிறார்களோ, எந்த ஸ்டைலை, எந்த நாகரிகத்தை, எந்த உடையை, எந்த பேச்சை என்ன மாதிரி பயன்படுத்துகிறார்களோ அது அப்படியே இந்த உலகம் பின்பற்றுகிறது. அது சினிமா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொர்க்கம் போன்றது, பரலோகம் போன்றது புறஜாதி மக்களுக்கு. சினிமா நடிகர்கள் பரலோகத்தில் இருக்கிற கடவுளை போன்றவர்கள். உங்களுக்கு தெரியும், சினிமா நடிகருடைய படங்களை வீட்டில் வைத்திருப்பார்கள், அதுக்கு மாலை போடுவார்கள், விளக்கு போடுவார்கள், இதய தெய்வம் என்று சொல்லுவார்கள், இன்னும் எங்களுடைய கடவுள் என்றும் சொல்லுகிறார், நீங்கள் அறிந்ததே. சோ இந்த மாயை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சினிமாவில் இருக்கிறது. அதில் சில உதாரணங்களை சொல்கிறேன். ஹேர் கட்டிங், அதாவது சிகை அலங்காரம், ஆடை அலங்காரம், இப்படிப்பட்ட அலங்காரங்கள் எல்லாம் சினிமாவில விதவிதமா அவன் நடிக்கிறான். அவன் ஏதோ மக்களை கவர்வதற்காக நடித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் ஜனங்கள், வேதத்தை அறியாத ஜனங்கள் அவைகளை பின்பற்றி போகட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா வேதத்தை அறிந்த ஜனங்கள், இன்னைக்கு பாப்புலரா இருக்கிற ஊழியக்காரரை எடுத்து பாருங்கள், அவருடைய ஆடை அலங்காரத்தை பாருங்கள், அவருடைய மேடை அலங்காரத்தை பாருங்கள், அவருடைய ஸ்டைலை பாருங்கள். அப்ப இப்ப என்ன நடக்கின்றது? அவர்கள் அந்த சினிமாவை அப்படியே காப்பி பண்ணுகிறார்கள், அப்படியே பிரதி பண்ணுகிறார்கள். ஆனா இது தெரியல. நம்ம ஜனங்கள் எல்லாம் அது என்னவோ தெரியாது, இயேசுவை சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு ஆடுறதான், பாடுறதான், கை தட்டுறதான், ஆமீன் சொல்றதான், அல்லேலூயா சொல்றதா, அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை இவர்கள் கவனிப்பதில்லை. இது தேவனுக்கு பிரியமா என்பதை கவனிப்பதில்லை. பவுல் அப்போஸ்தலன் தனது நிருபத்தில் இப்படி சொல்லுகிறார், அதாவது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு முடியும், அதுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு தகுதி கிடையாது, அதை நான் செய்ய முடியாது. நான் தேவ மனுஷன், நான் தேவ பிள்ளை.
ஆகவே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாது. நான் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். காரணம், என்னை இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கி விட்டார். அப்ப நான் என்னுடையவன் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே. நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே. நான் மரித்தேன், என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கின்ற ஜீவியம். அப்ப கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் நாம் மறைந்திருப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிருபை. அப்படி என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான மதிப்புக்குரிய ஊழியர்களே, மதிப்புக்குரிய ஊழியக்காரிகளே, இந்த கால வேளையிலே தேவன் உங்களை நேசிப்பதினாலே இந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது எத்தனை நாளைக்கு நான் செய்வேன் என்று எனக்கு தெரியாது. சோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து வெளிப்பா இதை கேளுங்கள். அப்படி என்றால் பொய்யான மாயையை பின்பற்றுவர்கள் கிருபை போய்விடுகிறது. இது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கிருபை கிருபை என்று கிருபை பாட்டு தான் அவங்க கூடுதலா படிக்கிறது. அந்த மாயையை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை தான் முன்வைக்கிறது. ஆனா கிருபை அவர்களுக்கு இழந்து போகுதே என்ற சத்தியத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது. அறிந்து கொள்ள விருப்பமில்லை. ஆகவே இவ்வளவு தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பின்பற்றுள்ள கிருபை போகிறது. பொய்யான மாயை பின்பற்றுள்ள கிருபை போகிறது. பிரியமானவர்களே, அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள் இந்த மாய்மாலக்காரர்? என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மாயை பின்பற்றுகிற, பொய்யை கக்குகின்ற அல்லது ஊதுகின்ற, பொய்யை விதைக்கின்ற இந்த 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 பாப்புலர் இந்த இந்த கதாநாயகர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் பழைய காலத்தை போன்றவர்கள் அல்ல. பழைய காலத்தை போல பிரசங்கம் பண்ணினால் யாரும் கேட்க மாட்டார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால நாங்கள் இந்த புது ஸ்டைல்ல நாங்க என்ன செய்யறோம்? போதிக்கிறோம், பாடுகிறோம், புது ஸ்டைல்ல நாங்கள் பேசுகிறோம். அதுவும் குறிப்பாக இளைஞர்களை கிறிஸ்துவின் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்காக இந்த மாயையும் பொய்யையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் அடித்து கொண்டிருக்கிறோம். உடைய பிரசங்கங்கள் அதுதான். வேதத்தை கவனிக்குங்கள், வேதத்தை கவனியுங்கள். வேதம் தான் எங்களுக்கு பேசிக், வேதம் தான் அஸ்திபாரம். வேதம் இல்லாமல் எந்த வேத வசனத்திலே தான் கிறிஸ்தவ ஊழியம் கட்டப்பட வேண்டும். வேதம் இல்லாமல் கட்டப்படுகிற அனைத்து ஊழியங்களும் உங்களுக்கு தெரியுமா? ஒருவன் விலையுயர்ந்த கற்களினால் கட்டுகிறான், வெள்ளியினாலும் கட்டுகின்றான், பொன்னினாலும் கட்டுகிறான், சில பேர் வைக்கோலாலே கட்டுகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனா அக்கினியானது அதை பட்சிக்கின்ற பொழுது எது நிலைத்திருக்கும்? கவனியுங்கள். பொய்யான மாயான வைக்கோல்கள் அல்லது இந்த புல்லுகள். நீங்கள் நினைக்கிறீர்களா அது நிலைத்திருக்கும் என்று சொல்லி? அந்த அங்கே நிலைத்திருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, அதுதான் பொன், அதுதான் தங்கம். அந்த தங்கம் எந்த நெருப்பிலே போட்டாலும் அது தகவண்டு மின்னுமே தவிர அது அழிந்து போகாது. அந்த தங்கம் தான் இந்த வேத வசனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் டைப் பண்ண கூடாதா? என்ன செய்யறீங்க? விழிப்பா இருக்கிறீங்களா? பிளீஸ், எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்க. கொஞ்சம் விழிப்பா இருங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்க. எங்களையும் உற்சாகப்படுத்துங்க. இந்த வேதவசனத்தை சொல்ற எங்களை உற்சாகப்படுத்தலாமே. நாம் நேரடியா இருந்தால் உங்களுடைய முகங்கள் எங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களை பார்க்க முடியும், நீங்கள் எந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கவனிக்க முடியும். ஆனால் இப்பொழுது என்னால் கவனிக்க முடியாதே. ஆகவே உங்களுடைய கவனம் என் பக்கம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நீங்கள் கொஞ்சம் சட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லை, நன்றி. உங்களுக்கு சில பேர் சட் பண்றீங்க, நல்லது. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு பிரயோசனம் இருந்தா ஃபீட்பேக்கையும் தாருங்கள். சும்மா கேட்டுட்டு போனா எனக்கு என்ன தெரியும்? ஒரு அம்மா கஷ்டப்பட்டு சமையல் செய்து கொடுக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்க. கஷ்டப்பட்டு சமையல் செய்து கொடுக்கிறாள். இந்த பிள்ளை நன்றாக நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு போட்டு ஏப்பத்தை விட்டு போனால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, அம்மா நீங்கள் செய்த சமையல் நன்றாக இருக்கிறது, நல்ல டேஸ்டா இருக்கு அம்மான்னு சொன்னா அந்த அம்மாவுடைய இருதய மகிழ்ச்சி அடையும் அல்லவா? அதுபோல நான் உங்களுக்கு இப்பொழுது சாப்பாடு தான் தந்து கொண்டிருக்கிறேன். மண்ணாதான் உங்களுக்கு இப்பொழுது கால வேளையில் ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே பொய்யான மாயை இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் பின்பற்றுகிறது. அதுக்கு சொல்லுகிற இளைஞர்களை நாங்கள் கவர் அப் பண்ணுகிறதுக்காக இந்த நடனம், இந்த விசிலடிப்பு, இந்த புகைகள், இந்த பொய்கள், மாய்மாலங்களை போட்டு உருட்டி புரட்டி நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் கவனியுங்கள்.
ஒரு வாலிபனை வேதம் என்ன சொல்லுகிறது? பொய்யான மாயையை காட்டிக்கொண்டு அந்த வாலிபனை ரட்சிப்புகளை கொண்டு வர முடியுமா? பொய்க்கு பின்னால யார் இருக்கிறது? மாய்மாலத்துக்கு பின்னால யார் இருக்கிறது? பிசாசு இருக்கிறான். இந்த பிசாசை வைத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் கிறிஸ்துக்குள் வழிநடத்த முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது ஒருபோதும் நடைபெறாது, ஒருபோதும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. அப்ப வேதம் வேதம் என்ன சொல்லுகிறது? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தை தியானிப்பதினால் தானே. அப்ப எதுல ஒரு வாலிபன் சுத்தமாக முடியும்? இந்த பொய்யான மாய்மாலங்கள், இந்த மாய்மாலமான ஸ்டைல்கள், இதை கொண்டா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை கொடுக்க போகிறீர்கள்? கிறிஸ்துவ சமூகமே, கொஞ்சம் சிந்தியுங்கள், விழிப்படையுங்கள், தெளிவடையுங்கள். மாய்மாலத்தை இன்றைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிறார்கள். நல்ல கவனியுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, வாலிபர்களை இழுத்துக் கொள்வதற்கு இந்த பொய்யான மாயை அல்ல. இன்னைக்கு புதிய ஜனங்களை ரட்சித்து பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்கு இந்த பொய்யான மாயை அல்ல. இந்த பொய்யான மாயைக்கு பின்னால பிசாசு இருக்கிறது. பிசாசு என்றைக்கு நன்மை செய்யும்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 10:10 நீங்கள் அறிந்த வசனமே என்ன சொல்லுகிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்படி என்றால் மாய்மாலத்தை காட்டி, பொய்யை காட்டி, கிறிஸ்துவம் என்ற போர்வையிலே ஆடல் பாடல்களை காட்டி இன்றைக்கு பிசாசு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு இன்றைக்கு கதவை அடைத்து போடுகிறான். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் தெளிவாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எச்சரிப்பதை நீங்கள் கவனிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை தயவு செய்து புரட்டிக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். 23ஆம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய கண்டன குரலை அங்கே பார்க்க முடியும். அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்? மாய்மாலக்காரர்கள் அவருடைய ஊழியங்கள் அங்கே நடைபெறுகிறது. அதை அவர் கண்டனம் பண்ணுகிறார். வாசியுங்கள். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 23வது அதிகாரம் 13வது வசனம். 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆமென். பார்த்தீர்களா என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? சபாஸ், வெரி குட், நல்லது, பண்ணுங்கள், செய்யுங்கள் என்று சொல்லுகிறாரா? இல்லை, இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? மாயக்காரரே, பொய்யை பின்பற்றுகிற மாயக்காரரே, பேயை பின்பற்றுகிற மாயக்காரரே, மாய்மாலம் பண்றீங்க. ஊழியம் என்ற போர்வையில, கிறிஸ்தவன் என்ற போர்வையில மாய்மாலம் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஐயோ! ஐயோ என்றால் என்ன? உனக்கு ஆபத்து, உனக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. ஏன்? பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். பரலோக ராஜ்யத்தை திறக்கிற நீங்கள், திறந்து மக்களுக்கு வழிகாட்டுகிற நீங்கள், பரலோக ராஜ்யத்தை இந்த பொய்யையும் மாயையும் மக்களுக்கு போதித்து நீங்கள் பூட்டி போடுகிறீர்கள். மக்களுக்கு பூட்டி போடுகிறது மட்டுமல்ல, நீங்களே அங்கே போக முடியாது. பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. உண்மையான சத்தியத்தை கேட்க விட மாட்டார்கள் இந்த மாய்மாலக்காரர்கள். தேவனுடைய சித்தத்தை செய்ய விட மாட்டார்கள். அவர்கள் மாய்மாலம் காட்ட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை குறித்து தான் இறுதி நாட்களிலே தேவன் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை. தயவு செய்து வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். கவனியுங்கள், இதுல என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்ட இந்த மாய்மாலக்காரர் அன்றைக்கு
பெரிய ஒரு சிக்கலிலே சிக்கிக்கொண்டு அப்பொழுது தேவனிடத்தில் இரக்கத்துக்காக, கிருபைக்காக கெஞ்சுகிறார்கள். கவனியுங்கள். ஆனால் அந்த ஜெபம் மறுக்கப்படுகிறது. 23வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகற்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்ன சொல்லுகிறார்? இந்த எச்சரிப்பின் வார்த்தை என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே? ஆகவே இவர்கள் நல்ல பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செய்திருக்கிறார்கள். நல்ல நல்ல என்னது நல்ல பாப்புலர் மினிஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே, அவங்க பிசாசு நாமத்துல செய்யல, அவங்க அறிக்கை செய்யறாங்க பாருங்க, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். தீர்க்க தரிசன ஊழியங்கள், தீர்க்க தரிசன பயிற்சி முகாம்கள், தீர்க்க தரிசனம் அன்றைக்கு ஜனங்கள் மயங்கி போகிறார்கள், வார்த்தையை கேட்பதில்லை. ஒரு நாள் அப்படித்தான் நான் ஒரு சபையிலே பிரசங்கம் பண்ணிட்டு நான் வருகின்ற பொழுது ஒரு சகோதரி வந்தார்கள் செபிக்கும்படியாக. ஒரு சகோதரி வந்தார்கள் செபிக்கும்படியாக. அப்ப சொன்னார்கள் அந்த சகோதரி, ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணி கர்த்தர் என்னை பற்றி ஏதாவது சொல்லுகிறாரா என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கவனிங்கள், தயவு செய்து ஒருவர் நீங்க அந்த மைக்கை ஆஃப் பண்ணுங்க பிளீஸ், ஆஃப் பண்ணுங்க, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கவனிங்க. அப்ப அந்த சகோதரி என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? அவர் பிரசங்கத்துல சொன்னாரே, நீ கேட்கவில்லை. பிரசங்கம் என்பது என்ன? அவர் சொல்லாதது, அது யாருடைய வார்த்தை? இப்ப இன்றைக்கு கிறிஸ்துவ சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. சோ என்ன சொன்னாரு என்று கேட்கிறார்கள். என்ன சொன்னாரு? ஏற்கனவே பிரசங்கத்துல 1 மணி நேரம் ஆண்டவர் பேச இல்லையா? அதை கேட்க மனதில்லை. இந்த மாய்மாலமான ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்க ஆசைப்படுகிறார்கள். இதுதான் உலகம். இப்ப இந்த உண்மையான இந்த பியூர் என்ன சொல்றது கோஸ்பல், ஒரு நல்ல சுத்தமான ஒரு பரிசுத்தமான ஒரு சுவிசேஷத்தை கேட்க இன்னைக்கு மக்களுக்கு மனதில்லை, ஊழியர்களுக்கு மனதில்லை. நான் அநேக திருச்சபைகளுக்கு போயிருக்கிறேன். சில பேர் சும்மா ஆடுவார்கள், பாடுவார்கள், அப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள். பிரசங்கம் பண்ற நேரம், பாஸ்டர் ஒரு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனம் இல்லை. என்னிடத்துல ஒருவர் சொன்னார், ஒரு பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பிரபலமான ஊழியர்களும் சேர்ந்து 30 நிமிஷத்துக்கு மேல் பிரசங்கம் பண்ணக்கூடாது தீர்மானித்து இருக்கிறார்களாமே என்று சொன்னார். யார் அப்படி? எங்க இருக்கு வேதத்துல 30 நிமிஷம் பிரசங்கத்தை கேட்கும்படியாக? வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கம் எவ்வளவு நேரம் கேட்கணும்? நாம் எல்லாரும் ஊழியக்காரர்களா இருக்கிறோம். நம்முடைய சபையில் அதிக நேரம் வேத வசனத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? அல்லது பாடல் என்கின்ற போர்வையில மாய்மாலமான ஆராதனைக்கு இடம் கொடுக்கிறோமா? ஆராதனை உண்டு, நான் ஆராதனைக்கு எதிராக பேசவில்லை. தயவு செய்து நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். நான் ஆராதிப்பேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் அபிஷேகத்தில் நிரம்பி தேவனை துதிப்பேன். நான் அதுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் மாய்மாலமான ஆராதனைக்கு எதிரானவனாய் இருக்கிறேன். ஆராதனை உண்மைதான். சரி, வாசிப்போம். ஆராதனை எதற்கு? ஏன் ஜனங்களை ஆராதிக்க நாம் அவர்களை பயிற்சிவிக்க வேண்டும்? எதற்காக ஆராதனை? எதற்கு? இந்த அறிவு கூட இல்லை. ஆராதனை எதற்கு? வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லா ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். அப்ப எதற்கு ஆராதனை? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது?
பரலோக ராஜ்யம், அதாவது அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை பெறுவதற்கு தான் இந்த ஆராதனை அவசியமா இருக்கிறது. அது பூமியில மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆராதனை இல்லை. ஏதோ பூமியில ஒரு மயக்கம் அடைவதற்காக பண்ணுகிற ஆராதனை அல்ல. தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஆராதனை. அதுவும் ஏன் ஆராதிக்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்காகத்தான் ஆராதனையை தேவர் ஏற்படுத்தினார். ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார். அது பரலோகத்தின் மாடல், மாதிரியை இந்த பூமியிலே நீ செய் என்று மோசேக்கு அவர் கட்டளை கொடுத்தார். ஆகவே பூமிக்காகவும் பூமியில உள்ளவைக்காகவும் வாழ்வதற்காக தேவன் கட்டளை கொடுக்கவில்லை. அப்படி என்றால் பொய்யான மாயை இன்றைக்கு நிறைய பேர் விதைக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியாதே, மத்தேயுல வாசித்து பாருங்க, எனக்கு தெரியாதே, உங்களுக்கு தெரியாதே. இல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, மறந்து விட்டீர்களா? உம்முடைய நாமத்தினாலே பேய்களை எல்லாம் திரட்டினோமே, மறந்து விட்டீர்களா? உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை எல்லாம் செய்தோமே, மறந்து விட்டீர்களா? அவர் சொன்னார், தெரியாது, எனக்கு தெரியாது. நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு மாய்மாலமான ஊழியம் செய்து கொண்டு, பேயோட சேர்ந்து இணைந்து நீ அங்கே ஊழியம் செய்து கொண்டு எனக்கு ஊழியம் செய்தாய் என்று நீ சொல்லுகிறாயா? கவனியுங்கள் பிரியமானவர்களே. அவை பொய்யான மாயை யார் விரும்புகிறார்களோ ஆண்டவரும் ஒப்பு கொடுக்கிறார். வாசிப்போம். ஆண்டவரே என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். அவங்களை திருத்த முடியாது. அவளுக்கு எந்த சத்தியம் சொன்னாலும் கேட்காது. ஏன்னா பிசாசுடைய மயக்கத்துல இருக்கிறார்கள், மாய்மாலத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியம் விளங்காது, சத்தியம் சொல்ல முடியாது. அவளை விட்டு விடுங்கள். குருடருக்கு வழிகாட்டுகின்ற குருடர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் நிருபம் 2வது அதிகாரம் 10வது 11வது வசனம். வாசியுங்கள். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. 12 வாசியுங்கள். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அப்ப தேவனே அதை அனுமதிக்கிறார் பிரியமானவர்கள். அப்ப தேவன் அனுமதிச்சால் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. அவங்க ஆனா உலகத்துல நல்ல பேமஸா போய் கொண்டிருப்பார். ஏன்னா பொய்யும் மாய் மாலமும் கலந்து ஆண்டவரும் விட்டுட்டார். பேய் பக்கமே விட்டுட்டார், பிசாசு பக்கமே விட்டார். நீ செய் வரை செய், உனக்கென்று ஒரு நாள் இருக்கிறது, என்னை நீ சந்திக்க வருகின்ற ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள்ல நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் கைவிட்டு விட்டார். சவுலை எப்படி கைவிட்டார்? அதை குறித்து நாம் வாசித்தோம் அல்லவா? சவுலை குறித்து நாம் வாசித்தோம் அல்லவா? சவுலை எப்படி தேவன் கைவிட்டார்? வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக மாட்டேன். ஆமென். பார்த்தீர்களா? சவுலை விட்டு கிருபை போய்விட்டது. சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான். இஸ்ரவேலுக்கு முதல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா தான் சவுல். சோ இன்னைக்கு அபிஷேகம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு ஆட்டம் ஓடலாமா? இன்னைக்கு அபிஷேகம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு மாயமாலத்தை பின்பற்றலாமா? இன்னைக்கு அபிஷேகம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு பொய்யை நாம் மக்களுக்கு போதிக்கலாமா? யோசித்து பாருங்கள். ஒரு நாள் அந்த கிருபை இழந்து போகிறார்கள். ஆண்டவர் இந்த தெசலோனிக்கே நிருபத்தில் என்ன சொல்லுகிறார்? அவரே விட்டு விடுகிறார். பொய்க்கு மாய்மாலத்துக்கு விட்டு விடுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தர் நல்லவர். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேதத்தை தெளிவாய் வாசிங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. தெளிவான சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள். மாய்மாலத்தை கேட்காதீர்கள். சில பேருக்கு என்ன சொல்லுறாங்கன்னே தெரியாது.
ஒரு வசனத்தை எடுத்தா அதுக்கு என்ன வியாக்கியானம் தெரியாது. ஆண்டவரிடத்துல காத்திருந்து வசனத்தை நேசித்து சங்கீதக்காரன் சொல்லுவது போல, கர்த்தாவே வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் அனிதனமும் கேட்டு அந்த அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷர்களால் மட்டும்தான் பியூர் காஸ்பலை கொடுக்க முடியும். ஒரு தூய்மையான சத்தியத்தை பேச முடியும். ஆகவே பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை அப்படியாய் நேசிக்கிறார். நீங்கள் ஒரு தூய்மையுள்ள சத்தியத்தை பேசுகிற மகளாக மகனாக உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தன் இணைப்புல இருக்கிறது. நீங்கள் போன மாதம் பிரசங்களை கேட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பிரசங்களை கேட்டிருக்கலாம். சோ இப்படிப்பட்ட பியூர் காஸ்பல் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இந்த நாட்களிலே இந்த பைபிள் ஸ்டடியில கேட்கிறீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் தெரியுமா? மகனே மகளே, இந்த உலகம் நமக்கு என்ன செய்ய போகுது? கைவிடுங்க. சொந்த பந்தங்கள் கைவிடுவாங்க, திருச்சபை மக்கள் கைவிடுவாங்க, பணம் கைவிடும், அழகு அந்தஸ்து புகழெல்லாம் கைவிடும். ஆனால் கைவிடாத இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அப்ப யாரை நாம் பிரியப்படுத்தும்? உலகத்தையா? உலக மனுஷர்களையா? அழிந்து போகிற இந்த உலகத்தையா? யாருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும்? உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியுமா? இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? மகனே மகளே, செய்ய முடியாதே. ஐயா, நமக்கு ஜனம் இல்லாட்டி பரவாயில்லை, பணம் இல்லாட்டி பரவாயில்ல, எங்களுக்கு புகழ் இல்லாட்டி பரவாயில்ல, டாக்டர், ரெவரன், பிஷப் என்ற பட்டம் இல்லாட்டி பரவாயில்ல, இயேசு நம்மோட இருந்தா அதுவே போதும். ஆமென். தயவுசெய்து எல்லாரும் ஆமென் டைப் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. இயேசு மட்டும் எனக்கு போதும். Glory to God. அவர்தான் கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் காப்பாற்றுகிற ரட்சகர், நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல நண்பன், நல்ல போதகர், நல்ல ஆண்டவர், நல்ல கடவுள். அவரே போதும். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Mighty God. Mighty God. சரி பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த தொடர்ச்சியை ஆண்டவர் சித்தமானால் வருகின்ற சனிக்கிழமை பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கிறது நான் நினைக்கிறேன், அல்லது ஒரு 5 நிமிஷம் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வேத பாடத்திற்கான உங்களுக்கு விளக்கம் இல்லாத கேள்விகள், ஏதோ டவுட் இருந்தா தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க, நாம் அதை கிளியர் பண்ணிட்டு முடிப்போம். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். தொடர்ச்சியை நாம் அந்த அடுத்த பைபிள் ஸ்டடியில பார்க்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். எது கேள்விகள் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவது கேட்கிறதா?